ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஆந்தைகளால் ஏன் பகலில் பார்க்க முடிவதில்லை தெரியுமா? அதற்கு பின்னால் இவ்வளவு ரகசியம் இருக்கா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆந்தைகள் ஒரு வினோதமான உயிரினங்கள். அவற்றின் இரவில் விழித்திருக்கும் பழக்கம் மற்றும் விதிவிலக்கான இரவு பார்வைக்கு புகழ் பெற்றவை. அதனால்தான் இரவில் விழித்திருக்கும் மனிதர்களை ஆந்தைகளின் அடைமொழி வைத்து நாம் அழைக்கிறோம். பகலில் ஆந்தைகளால் நன்றாக பார்க்க இயலாமை இருளில் வாழும் வாழ்க்கைக்கு பரிணாம வளர்ச்சியின் விளைவாகும். ஆந்தைகள் பெரிய கண்களை கொண்டிருக்கின்றன. அவை குறைந்த வெளிச்சத்தில் சிறப்பாக பார்ப்பதன் மூலம் இரவில் திறம்பட வேட்டையாட உதவுகின்றன. இந்த கண்கள் கோள வடிவத்தை காட்டிலும் குழாய் வடிவில் உள்ளன. இது ஒளியை சேகரிக்கும் திறனை அதிகரிக்கிறது, ஆனால் பிரகாசமான பகலில் தெளிவாக பார்க்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது. ஆந்தையின் கண்ணின் அமைப்பு மற்ற பறவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஆந்தைகள் அதிக எண்ணிக்கையிலான ராட் செல்களை கொண்டுள்ளன. அவை விழித்திரையில் உள்ள ஒளிச்சேர்க்கை செல்களாகும். அவை குறைந்த ஒளி நிலைகளுக்கு அதிக உணர்திறன் கொண்டவை. ராட் செல்கள் அதிக இருட்டில் மங்கலான அசைவுகளை கூட ஆந்தைகள் கண்டறிய அனுமதிக்கிறது. இருப்பினும் அவற்றில் குறைவான கூம்பு செல்களும் உள்ளன. அவை வண்ண பார்வைக்கு பொறுப்பானவை மற்றும் பிரகாசமான ஒளியில் அவை சிறப்பாக செயல்படுகின்றன. இந்த ஏற்றத்தாழ்வால் குறைந்த ஒளி சூழலில் ஆந்தைகள் சிறந்து விளங்கும் போது பகல் நேரத்தில் அவற்றின் பார்வை பாதிக்கப்படும். ஆந்தைகள் டேப்டம் லூசிடம் எனப்படும் தனித்துவமான தழுவலை கொண்டுள்ளன. இது விழித்திரைக்கு பின்னால் உள்ள திசுக்களின் ஒரு அடுக்காகும். இது விழித்திரை வழியாக ஒளியை மீண்டும் பிரதிபலிக்கிறது. இது ஒளிச்சேர்க்கைகளுக்கு கிடைக்கும் ஒளியின் அளவையுமே அதிகரிக்கிறது. இந்த தழுவல் அவர்களின் இரவு பார்வையை மேலும் மேம்படுத்துகிறது. ஆனால் ஒளி அளவுகள் அதிகமாக இருக்கும் பகலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பிரதிபலித்த ஒளி அவர்களின் பார்வையை மூழ்கடித்து அவை தெளிவாக பார்ப்பதை கடினமாக்குகிறது. ஆந்தைகளின் நடத்தை முறைகள் அவற்றின் காட்சி திறன்களுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன. பேர்ன் ஆந்தை, அதாவது பைட்டோ ஆல்பா மற்றும் பெரிய கொம்பு ஆந்தை புபோ வர்ஜினியஸ் போன்ற பெரும்பாலான ஆந்தை இனங்கள் இரவு பறவைகள். அதாவது அவை இரவில் சுறுசுறுப்பாகவும் பகலில் ஓய்வாகவும் இருக்கும். இந்த இரவு நேர வாழ்க்கை அவர்கள் பகலில் நன்றாக பார்க்க வேண்டிய அவசியத்தை குறைக்கிறது. இருப்பினும் சில இனங்கள் வடக்கு பருந்தாந்தை, அதாவது சுர்னியா லுலூலா மற்றும் வடக்கு பிக்மி ஆந்தை போன்றவை பகல் நேர பறவைகளாகும். அதாவது அவை பகலில் அல்லது அந்தி நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த இனங்கள் சற்று வித்தியாசமான கண் அமைப்புகளை கொண்டுள்ளன. அவை பிரகாசமான நிலையில் சிறப்பாக செயல்பட அனுமதிக்கின்றன. இருப்பினும் அவை இன்னும் மற்ற பகல் நேர பறவைகளை பார்ப்பதில்லை. ஆந்தைகளின் வாழ்விடங்களும் அவற்றின் பார்வை திறனில் பங்கு வகிக்கின்றன. அமெரிக்காவின் பசிபிக் வடமேற்கில் காணப்படும் புள்ளிகள் கொண்டை, அதாவது ஸ்டிக்ஸ் ஆக்சிடென்டிஸ் போன்ற அடர்ந்த காடுகளில் வாழும் ஆந்தைகள் இருண்ட அடிப்பகுதி வழியாக செல்ல இரவு பார்வையை பெரிதும் நம்பியுள்ளன. இதற்கு நேர்மாறாக ஆர்டிக் டிரானில் வசிக்கும் பனியாந்தை போன்ற இனங்கள் அவற்றின் சுற்றுச்சூழலின் தீவிர ஒளி நிலைமைகளுக்கு ஏற்றவாறு பகல் மற்றும் இருளில் நீண்ட காலங்களை அனுபவிக்கின்றன. பகலில் பார்வை திறனில் குறைகள் இருந்த போதிலும் அதனை ஈடு செய்ய ஆந்தைகள் மற்ற உணர்ச்சி தழுவல்களை உருவாக்கியுள்ளன. அவற்றின் விதிவிலக்கான செவி புலன் முழு இரலிலுமே இரையை கண்டுபிடிக்க அனுமதிக்கிறது. அவற்றின் காதுகளின் சமச்சீரற்ற நிலைப்பாடு ஒலிகளின் துல்லியமான அமைப்பை செயல்படுத்துகிறது. அவற்றின் பார்வை சிறந்ததாக இல்லாவிட்டாலும் அவற்றை வலிமை மிக்க வேட்டையாளராக மாற்றுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.